ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்கன்னு நம்புறேன். சூப்பரா இல்ல அப்படின்னா சூப்பரா ஆக்கிக்கிறதுக்கு விஷ் பண்றேன். சூப்பரா இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும். உங்க வாழ்க்கைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கும் மணியை அட்ராக்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு மனிதரா நீங்க மாறுறதுக்கும் சூப்பர் டூப்பரான வழிகளை சொல்லி தரதுதான் நம்ம சேனல். அதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நான் உங்களை இன்னைக்கு சந்திக்கிறேன். நான் உங்க ருக்ஷி. இது ரிச் எட் 25. ஓகே காய்ஸ், வீடியோ ஆரம்பத்திலேயே நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போறீங்கன்னு வைங்க. அடர்ந்த காடு, ரொம்ப ஆபத்தான இரவின் நடுப்பகுதி. உங்க கூட வந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் திடீர்னு காணாம போயிடுறாங்க. அது ரொம்ப ஆபத்தான பகுதி. அந்த இடத்துல சற்றும் தாமதிக்கிறதும் ரொம்ப ஆபத்தா முடியும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல உங்களை விட்டு ரொம்ப தூரமா ஒரு வெளிச்சம் இருக்கிறதாகவும் அங்க மனித நடமாட்டம் இருக்கிறதாகவும் உங்களுக்கு விளங்க வருது. இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல நிக்கிறதும் ஆபத்து, அந்த இடத்தை கடக்க முயற்சிக்கிறதும் ஆபத்துன்னு வைங்க. ஆனா கடக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா சிறிது நேரத்துல ஒரு பாதுகாப்பான பகுதியை நோக்கி நகர்ந்துடலாம். இப்படியான ஒரு சூழ்நிலையில உங்கள எத்தனை பேரு அந்த பகுதியை கடக்கிறதுக்கு தைரியமா முடிவெடுத்து கடக்க ஆரம்பிப்பீங்கன்னு யோசிங்க. நம்மள அநேகமான பேர் என்ன யோசிப்போம் தெரியுமா? அந்த இடத்திலேயே செத்தாலும் பரவாயில்ல, நான் அதை கடக்கிறதுக்கான முயற்சி எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு தான் யோசிப்போம். காரணம் என்ன தெரியுமா? பயம், பயம், பயம். வேதநாயகம்னா பயம், அப்படித்தானே? ஆமாங்க. இன்னைக்கு எங்களுக்கு கிடைக்க இருக்கிற எத்தனையோ நல்ல விஷயங்கள், எத்தனையோ பாராட்டுக்கள், எத்தனையோ வெற்றிகள் எங்களுக்கு தாமதமாகறதுக்கும் எங்களுக்கு கிடைக்காமல் போறதுக்கும் முக்கியமான ரீசன் இந்த பயம்தான். இந்த வீடியோல எங்களுடைய வெற்றியை தாமதப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில் எங்களுக்கு இருக்கக்கூடிய 3 விதமான பயங்கள் பற்றியும் அந்த பயங்கள்ல இருந்து எப்படி வெளிவருவது என்பது பற்றியும் நாங்க பார்க்க போறோம். இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், உங்க வாழ்க்கையில ஒரு குறுகிய காலத்துல ஒரு பாரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி உங்க வாழ்க்கையில நீங்களும் ஒரு மாற்றத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு நபரா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு வீடியோவை முழுமையா பாருங்க. நம்பர் 1, ஃபியர் ஆஃப் சேஞ்சஸ். மாற்றம்னா பயம். ஒரு போன் கவர் சேஞ்ச் பண்றதுல இருந்து, ஒரு வீடு மாற்றத்துல இருந்து, ஒரு நம்பர் சேஞ்ச் பண்றதுல இருந்து, இப்படியான சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய பெரிய மாற்றங்கள் வர எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா மாறுதல் என்பது மனிதனுக்கு பயம். ஏன் மாறணும்? எதுக்கு மாறணும்? இப்படியே இருந்தா என்ன? என்ன கஷ்டம்னாலும் சகிச்சிட்டு வாழ்ந்தா என்ன? அப்படின்னு தான் அநேகமானவங்க யோசிப்பாங்களே தவிர அந்த இடத்துல இருந்து மாறணும், மாற்றங்களை சந்திக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க ரொம்ப சில பேர் தான். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னையில இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே இப்பவும் இருந்த மாதிரி அப்படியே இருக்குதான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. நிறைய விஷயங்கள் மாறி இருக்கும். அது நல்லதாகவும் இருக்கலாம், அது கெட்டதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி தான் நீங்க வெற்றியை நோக்கி பயணிக்கும் போதும், உங்க வாழ்க்கையின் தரத்தை உயர்த்திக்கிறதுக்காக பயணிக்கும் போதும் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் அவ்வளவு பயங்கரமானதாக இருக்க போறது இல்ல. மிகவும் நல்ல மாற்றங்களாகவும், உங்க வாழ்க்கையை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களாகவும், உங்க வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழக்கூடிய மாற்றங்களாகவும் தான் இருக்கும் என்ற விஷயத்த உங்களுடைய மனதுக்கு தெளிவா புரிய வச்சு, மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில சுவாரஸ்யமானதாக இருக்கும் அப்படிங்கறது தெளிவா உணர்த்திட்டீங்க அப்படின்னா நீங்க புதிய மாற்றங்களுக்கு தயாராகிடுவீங்க. மாற்றங்கள் பற்றிய பயம் உங்களுக்குள்ள இருந்து இல்லாமல் போய்விடும். நம்பர் 2, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். அடுத்த மிக மோசமான பயம்தான் தோல்வி அடைஞ்சிடுவோம்னு பயப்படுறது. வாழ்க்கையில எந்த ஒரு சிறிய முயற்சி எடுத்தாலும், ஒரு பிசினஸ் எடுத்தா லாஸ் ஆயிடுவோம்னு பயம், ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சா எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவோம்னு பயம். இந்த மாதிரி பயந்து அந்த பயத்தினாலேயே எந்த ஒரு விஷயத்திலயுமே ஈடுபடாம இருக்கிறது. ஆனா உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு அடுத்தடுத்த தோல்விகள் தான் வாழ்வில் பல வரலாற்று சாதனைகளாக மாறி இருக்கு. வாழ்க்கையிலேயே தோத்து போனவங்க தான் இன்னைக்கு வாழ்வின் மிகப்பெரிய தத்துவ ஞானிகளாக மாறி இருக்காங்க. எனவே எந்த ஒரு தோல்வியும் எங்களை பெருசா பாதிச்சிட போறதில்ல. தெளிவான எண்ணங்களோட பயணிக்கும் போது தோல்வி அடைய போறதும் இல்ல. அப்படி தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னா அது வளர்ச்சியின் ஒரு படியாக மட்டும்தான் இருக்குமே தவிர வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சு கொண்டீங்க அப்படின்னா தோல்வி பற்றிய பயம் இருக்காது. தோல்வி பற்றிய பயம் இல்லைன்னா வேற என்னங்க வேணும் வாழ்க்கையில? எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் சட்டுப்புட்டு ஆரம்பிச்ச வேண்டியதானே. தைரியமா ஸ்டார்ட் பண்ண, பெருசா ஒன்னும் ஆகிட போறதில்ல, எந்த தோல்வியும் முன்ன வீழ்த்திட போறதில்ல அப்படிங்கிற தைரியத்தை நீங்க தாங்க உங்களுக்கு கொடுக்கணும். நான் சொல்றேன், உங்களால முடியும். ஸ்டார்ட் பண்ணுங்க. தோல்வி பற்றிய பயம் இல்லாம ஸ்டார்ட் பண்ணுங்க.
நம்பர் 3, ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம். மத்தவங்க நம்மளை பத்தி என்ன சொல்லுவாங்களோன்னு பயம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தேவையில்லாத பயம். ஒல்லியா இருந்தா ஏன் ஒல்லியா இருக்குன்னு கேட்பாங்க, குண்டா இருந்தா ஏன் குண்டா இருக்குன்னு கேட்பாங்க. பணத்தை நல்லா செலவு செஞ்சா ஊதாரின்னு சொல்லும், பணத்தை செலவு செய்யலன்னா கஞ்சன்னு சொல்லும். வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தா வேலைக்கு போகாம வீட்டுல வெட்டியா இருக்கான்னு சொல்லும். வேலைக்கு போனா இதை விட நல்ல வேலைக்கு போகலாமே, ஏன் இந்த வேலைக்கு போறேன்னு கேட்கும். இது தாங்க உலகம். நீங்க என்ன செஞ்சாலும் என்ன செய்யலன்னாலும் உலகத்துல பல்வேறு பக்கத்துல இருந்தும் பல்வேறு கருத்துக்களும் விமர்சனங்களும் வந்துட்டே தான் இருக்க போகுது. அது நீங்க ரொம்ப பணக்காரனா இருந்தாலும் வரும், ரொம்ப ஏழையா இருந்தாலும் வரும். அது வந்துட்டே தான் இருக்க போகுது. அப்ப அது உங்களால மாத்த முடியுமா? அப்ப எதை உங்களால மாத்த முடியும்? உங்களைத்தான் உங்களால மாத்திக்க முடியும். உங்க எண்ணங்களையும் உங்க பார்வையையும் மட்டும்தான் உங்களால மாத்திக்க முடியும். எவன் என்ன பேசினா என்ன, எவன் எப்படி பேசினா என்ன, எவன் என்ன யோசிச்சா என்ன அப்படின்னு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ்றதுல, நமக்கான முயற்சிகள் எடுக்கிறதுல நாங்க ஒருபோதும் பின்தங்கிவிட கூடாதுன்னு யோசிப்பவன் தான் வாழ்க்கையில வெற்றி அடைகிறான். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான பயங்களை உங்க வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டு உங்க வாழ்க்கையை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையின் அடுத்த கட்டம் பத்தி, அடுத்த செயல்கள் பத்தி சிந்திங்க. வாழ்க்கையில பயம் இருக்கத்தான் வேணும். அது எப்படியான பயம்னா, என்னுடைய ஒரு நாள் வேஸ்டா போகும்போது என்னுடைய ஒரு நாள் வேஸ்டா போகுதுன்னு பயம். என்னுடைய வாழ்க்கையின் முயற்சிகள் தாமதமாகும் போது முயற்சிகள் தாமதமாகுதுன்னு பயம். என்னுடைய வெற்றிகளுக்கு நானே முட்டுக்கட்டையா இருக்குன்னு பயம். இந்த மாதிரியான பயம் உங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ள உருவாகும் போது அது உங்களை உருவாக்கும், உங்களை வெற்றியை நோக்கி பயணப்படுத்தும், உங்களை சிந்திக்க வைக்கும், அடுத்த செயல்கள் பத்தி யோசிக்க வைக்கும். அது உங்களை வாழ்வில் வெற்றியாளனாக்கும்.